ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பினால் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்ம நாள் முழுதுமாய் சுகத்தோடு பிறத்தோடு கூட கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம் காலையில சரியான நேரத்தில் கலந்து கொண்டு இந்த பாடல் ஆராதனையில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ள யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பமாய் சேர்ந்து எங்களோடு கூட சிட்டி ஐபிஎல் சேலம் வெப்சைட்ல யூடியூப்ல போய் பார்த்து கொண்டு இருக்கீங்க. நல்லது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். தேவனுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நம்முடைய கடங்களை கண்டு மூடி தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போறோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமேன்னு சொல்லி பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை வரவேற்று இந்த ஜெப வேளையில இந்த பிரசன்ன கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியா நம்ம எல்லாரும் கண்டு மூடி எல்லா தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். நன்றி. Thank you, Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. நீ வாழ்க. நன்றி. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே கண்டு மூடி எல்லா தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமே. ஆவியானவர் அற்புதமான கிரியைகளை இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியான செய்யும்படி நம்ம எல்லா தெய்வ சமூகத்துல ஆவியானவரே சொல்லி எல்லாரும் கடங்களை கண்டு மூடி தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்க ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாரும் இதன் கோட்டை எந்த தஞ்சம் நீரே சொல்லி ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயக்கேற்று உம் பாதம் வந்தே உயர்த்தி சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே கேட்கும் பாதவந்தே ஜெப வேளை உம்மை தேவா
தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்ததனை மீட்கிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்ததனை மீட்கிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. ஜெபவேளை உம்மை கேஷ் எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நம்முடைய முக்கு நன்றி தேவாவியான பாடல் துதி ஆராதனை காலம் பாட ஆராதிக்க துதிக்க ஜப வேளையில அந்த ஆராதனை நேரத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட வந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை பாடி ஆராதிக்க தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளை இறங்கி வரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் கர்த்தருடைய கிருபை ஏற்கனவே தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுல இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. தேவிகை கிருபை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாடுகிற பாடல் துதி ஆராதிக்கிற தேவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். உட்காரும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கிற அவர் பழைய பாடல் அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் சொல்லி கருத்தட்டு உற்சாகத்தோடு பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க பாடல்கள் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனை பாடி ஆராதிக்க அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் ஆண்டோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். இயேசுவை ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லே கர்த்தர் இயேசுவை தேவனை துதியுங்கள், மெனோசேந்த ராஜாதி ராஜனம் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம்புரோடும் சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், ரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமோ எக்காலமோ ஐந்தாலமோ முழங்கிட துதியுங்கள், எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். கரத்தட்டி இயேசுவை சேர்ந்து ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை
சூரியனே சந்திரனை தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள் சொல்லி தேவத்தின் ஒளியை தந்த உன்னத தேவாவியானவரை, அக்கினியின் கல்மலையே, உறைந்த பெருங்காற்றியே சொல்லி கர்த்தரின் படையாளர் நன்றி. சூரியனே சந்திரனே தேவனை துதியோ, ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அளித்தோரை துதியோ, அக்கினியாய் மனதை உடைப்போரை துதியோ. இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியோ பிள்ளைகளே, பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியோ. வாழ்வதனை அவன் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பெரியவரே தேவனை துதியோ. செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியோ. ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியோ. மீனவரை வீட்டை சேர்த்து அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியோ. அலை அலையார் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே தேவனை துதியோ. பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியோ. தட்டி சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள் எல்லாரும். அல்லேலூயா ஏகமை துதியோ. அவன் நடத்து செயல்கள் எல்லாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை துதி. கரத்தட்டி இயேசு ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியோ. தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எல்லாரும் கரத்தட்டி இயேசு ராஜா உற்சாகத்தோடு நன்றி. பிரைஸ் ஆமென். நன்றி. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். தேவாவியானவரே காலவேளை பாடி பாட தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாக்குற தேவன். ஒரு பாடும்பொழுதே ஒரு பெரிய ஒரு புதுபலன், ஒரு பாடும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு குதூகலத்தை கர்த்தர் உண்டாக்குறார். தேவ சமூகத்தில் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை கர்த்தர் உண்டாக்குவார். புதிய பாடலை பாடுகிறோம்.
பழைய பாடலை எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். தெரியாதவங்களோட கூட சேர்ந்து கற்றுக்கொள்ள. உண்மை அதாவது உண்மை விட்டு வாழ முடியாது ஐயா. இயேசையா, உண்மை விட்டு வாழ முடியாது ஐயா. என் அன்பே, என் உயிரே, என் ஜீவனே சொல்லி பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க. உண்மை விட்டு வாழ முடியாத இயேசையா, இயேசையா சொல்லி கர்த்தரை விட்டு உலகத்தில் ஒரு நாள் வாழவே முடியாது. பாடலை பாடி கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கிறோம். தாய் கேட்கிற தேவனை முடியாதையா இசையா, இசையா உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா உன் நன்மை இருந்து வாழ முடியாதையா, நன்மை விட்டு வாழ முடியாதையா, உன் நன்மை இருந்து வாழ முடியாதையா, நான் உம்மை விட்டு வாழ முடியாதையா, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. தாயை போல என்னை தேற்றினேன், தந்தை போல என்னை சுமந்து கொண்டீரே சொல்லி கர்த்தருக்கு தேவ சம்பந்த கத்தை பாடி ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர், ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர், என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா விட்டு வாழ முடியாதையா, நன்மை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, நன்மை பிரிந்து வாழ முடியாதையா, நான் உம்மை விட்டு வாழ முடியாதையா, என் உயிரே, நீரே என் ஜீவனே, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. நண்பன் போல என்னோடு பேசினீ, என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினே, போல என்னோடு பேசினே,
முடியாதையா, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. வாழ முடியாதையா, நான் உம்மை விட்டு வாழ முடியாதையா. என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. பிரசன்னத்தினாலே கர்த்தரே நல்லதாக நன்றி. தேவ பிரசன்னோ, கரத்தடி இயேசுவை. தேவ பிரசன்னோ, ஹalleluya. தேவ பிரசன்னோ ஆவோ, எங்குதே கதறுதே என் உள்ளம், எங்குதே என் உள்ளம் துதிக்குதே. பிரசன்னம் பிரசன்னோ, மகிமையின் பிரசன்னோ, மாறாத பிரசன்னோ. தேவ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமோ, பிரசன்னோ பிரசன்னோ, மகிமையின் பிரசன்னோ, மாறாத பிரசன்னோ. தேவ பிரசன்னோ, தேவ பிரசன்னோ. ஆமே தேவம். ஒரு இசை கூட தேவம் எல்லாரும் வரட்டுமை. தேவம் பாடுகிறேன் ஒவ்வொரு வீட்டை கத்துரை பிரசன்னோம். தேவம் ஆமே எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. ஓ ஆமே என் உள்ளம் துடிக்குதே. மாலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலக்க செய்தார். சொல்லுமா என்னோட கூட சேர்ந்து, மாலை போன்ற ஆமே இருள் போன்ற துன்பங்கள் சேர்ந்தாலும், சத்துக்கள் எங்களை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலக்க செய்தார். விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம், உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் ஆமே ஆமே மாறாத ஆமே. ஆவியின் கிருபை ஒவ்வொரு வீட்டில் இறங்கி வரட்டுமே. மாறாத பிரசன்னோ, தேவ பிரசன்னோ. ஓ பிரசன்னோ பிரசன்னோ, மகிமையின் பிரசன்னோ, மாறாத பிரசன்னோ. தேவ மூடி கத்தரின் மலத்தில் பிரசன்னோ. தேவம் இழபான எல்லாம் கல உயர்த்தி சொல்லுமா, இயேசுவே ஆமே எங்குதே ஆமே உள்ளம் எங்குதே என் உள்ளம் தவிக்குதே. எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. கத்தரின் துன்பமே
சுகமாயிருப்பான் நீதிமான் பார்ப்பதங்கள் மெழுகு போல் உருகி போய்விடு சொல்லுமோ கர்த்தரின் நாமம் பலத்தது சுகமாயிருப்பான் நீதிமான் பார்வதங்கள் மெழுகு போல் உருகி போய்விடு சொல்லுமோ உம் பிரசன்னத்தால் முன்னேற்ற காலவேளை ஆண்டவர் பிரசன்னம் ஒன்று போதும் ஜெயித்து முன்னேறுவே பிரசன்னோ பிரசன்னோ மகிமையின் பிரசன்னோ மாறாத உலகத்தில் துணை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவ பிரசன்ன இறங்கி வந்த மலை கூட சமமாய் மாறுமே. பனி போல மாறு செய்கிறவன் நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி. ரவன் உழைக்கே ரிபவொழைக்கே தியாங்கொழிபவொழைக்கே ஷே ரிபவொழிபவன் உழைக்கே தியாங்கொழிபவனு பிரசன்னம் பிரசன்னம் இவ பிரசன்னோரபனு நீ நன்றி. கைக்கு ஜீசு நன்றி நன்றி ஹல்லேலூயா நன்றி ராஜா பிரசன்ன போதுமை நன்றி ஹல்லேலூயா நன்றி. ரிபவொழைக்கே நன்றி ஹல்லேலூயா. ரிபவொழைக்கே தியாங்கொழிபவனு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. கைக்கு ஜீசு கைக்கு ஜீசு ஹல்லேலூயா. பிரசன்னம் போதுமையா போதுமே
அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னோ பிரசன்னோ வழி நடத்து நாயகரே கைவிடாத துணையாளரே கைவிடாத என் துணையாளரே பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ பிரசன்னோ நன்றி தகப்பரேமுக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி தகப்பரேமு துதிக்கிறோமே. தெய்வீக கிருபைக்கு ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் முழுதுமாய் நீர் எங்களை சுகமன ஜீவனோடு நடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. தெய்வீக பிரசன்னங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடி ஆராதித்த ஒவ்வொருத்தையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை கத்து நடந்து பாதுகாத்து தெய்வீக கிருபைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் லார்ட். மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக கர்த்தருடைய கிருபையினால நம்ம இந்நாள் முழுதுமாய் சுகத்தோடு கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய கிருபைக்கு மேலான தயவுக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடுவோம். தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கு நம்ம தேசம் நம்ம எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் நாளுக்கு நாள் இந்த கொரோனா என்கிறதான கொள்ளை நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கொள்ளை நோய் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் மாறும்படி நாம் ஒவ்வொரு நாள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். திருச்சபையில் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உன்னதமான இயேசுவின் நாமத்தினால் எல்லா திருச்சபை மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒருமுனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாய் ஒழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க முடியவில்லை. திருச்சபையில் ஒன்று கூடி பாட சத்தியத்தை கேட்க ஆராதிக்க முடியாதபடி இருக்கிறதை கர்த்தர் நீர் அறிவீங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை எல்லாம் மாறட்டும் ஐயா. எங்கள் இந்திய தேசம், குறிப்பாக தமிழ்நாடு, நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற சேலம் பட்டணம், ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்பனே, நாளுக்கு நாள் இந்த வியாதிகளை மாறும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
பலத்த கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பதாக திருச்சபையாய் நாங்கள் இந்த மாதம் முழுமையாய் உபவாசத்தோடு கூட இருக்கிறோம் ஐயா. ஒருவேளை உணவை நாங்கள் எடுக்காமல் உபவாசத்தோடு கூட எங்களோடு கூட திருச்சபையோடு கூட ஜெபிக்கிற விசுவாச மக்கள் உண்டு. இந்த நேரத்தில் வீக்லி ஒன் டே அந்த உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற மக்கள் உண்டு. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்பதாக ஒரு உன்னதமான கிரியை உண்டாக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வீக கிருபையில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்ச நேரம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்காக ஒரு சப்ஜெக்ட் வாசிக்கிறேன். யாத்திராக புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆவது வசனத்தில் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராக புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசையேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திர வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலிபாவையும் அவனோடு துணையாக கூட்டியதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் அதன் மேல் உள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இங்கே மோசே என்கிறதான ஒரு தேவனுடைய ஊழியர் இருக்கிறார். இந்த மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் போய் தேவனோடு கூட காத்திருக்கிறார். இப்போ கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். 40 நாட்கள் இந்த ஜனங்களை பராமரிக்கும்படி, அதாவது ஆரோனையும் ஊரோ கர்த்தர் வைத்து நீங்கள் இந்த ஜனத்தை நியாய விசாரிங்கள். நான் தேவ சமூகத்தில் 40 நாட்கள் அவர் சீனாய் மலை மேல போய் இருக்கும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த மோசேக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது மலை மேல இருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், நீங்கள் 30ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனின் குமாரர்களை பிரித்தெடு என்று வாசிக்கும் போது அறிந்து கொள்ள 30ஆம் அதிகாரம் அவருடைய 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இங்கே இருக்கிறது. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக வினோதமான, அதாவது பற்பல வேலை செய்ய ஒரு கோத்திரத்தில், யூதாவின் கோத்திரத்தில், அதாவது ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசையேலை பெயர் சொல்லி அழைத்து அப்படின்னு வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பெசையேலை அழைத்து இஸ்ரவேல் நல்ல பல லட்சங்கள் கூட்டங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் பிரிக்கிறார். பாருங்க, ஆரோனின் குமாரர்களை ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பிரிக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக பெசையேலை கர்த்தர் பிரிக்கிறார். இவர் எந்த கோத்திரம்? யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், ஒவ்வொரு கோத்திரம் இருக்கு. ரூபன் கோத்திரம், யூதா கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இசாக்கர் கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரங்களை நீங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இதுல கர்த்தர் சொல்ல, இந்த பெசையேலை நீ பிரித்து எடு, ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் காணப்படுகிற வேலை செய்வதற்கு இவனை, இந்த மனிதனை நீ பிரித்து எடு என்றுதான் வசனம் வாசிக்க. பாருங்க, நான் வாசிக்கிறேன் 3ஆம் வசனம் பாருங்களேன். வினோதமான வேலைகள் அவன் யோசித்து செய்கிறதற்கு. ஆசரிப்பு கூடாரம் ஒரு வினோதமான ஒரு கூடாரம், டேபர் நாட்கள் சொல்லுவாங்க, ஒரு வினோதமான ஒரு கூடம். அந்த கூடாரத்துக்குள் எப்படி யார் செல்ல வேண்டும்
என்ன செய்ய வேண்டும். கடல் தொட்டி இருந்தது, கிருபாசனம் இருந்தது, மகா கிருபாசனம் இருந்தது என்றெல்லாம் நீங்க ஆசீர்வாதத்துக்கு கூடாரத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு பெரிய அங்கதான் பலியிடுவார்கள். அந்த ரத்தத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் பாவ மன்னிப்புக்காக அங்கே ஆசீர்வாத கூடாரத்துக்கு முன்பதாக அங்க இருப்பார்கள். ஆசாரியர்கள் இருந்தார்கள், அதாவது ஆரோனின் குமாரர்கள். வாசிக்கும் போது கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அங்க ஆரோனின் குமாரர்கள் எல்லாமே அங்க லைன் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அது பரிசுத்த மாக்கு என்று இருக்குது. நாம் பேசுகிறோம் இந்த, அதாவது பெசையேல் ரெண்டு விதமான வேலைகள் செய்கிறார் பாருங்க. வினோதமான வேலைகள், சகலவித வேலைகள். வினோதமான வேலைகள் யோசித்து செய்தான் இருக்குது இல்லையா? 3 வசனம், வினோதமான வேலைகள் அவன் யோசித்து செய்தான். அது வினோதமான வேலை என்ன? பொன், வெள்ளி, வெண்கலம். பாருங்க, இன்னைக்கு இந்த பொன், வெள்ளி, இந்த வெண்கலம் பாருங்களேன். இந்த ஒவ்வொரு கோல்டு இருக்கிற கோல்டு ஒவ்வொரு பெண்கள் அல்லது குழந்தைகள் அணிந்து கொண்டு வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசைன் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்குது. சில பேருக்கு விரும்பி இந்த டிசைன் வேணும்னு கொண்டு போய் கச்சான் கையில் கொடுக்கும்போது அவர் அதுக்கேற்ற மாதிரி நல்ல அந்த கோல்டை உருக்கி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வினோதம், சின்ன ஒரு 2 கிராம் அல்லது ஒரு 4 கிராம் அதை சின்ன அதை வினோதமாய் அதை உருவாக்கி அதை நல்லா உடைத்து அதை நல்லா உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி கொடுக்கும் போது அது கையில் வரும்போது பார்ப்பதற்கு ஆச்சரியமா இருக்கு. சின்னது ஒரு வெயிட் இல்லாத ஒரு 4 கிராம் தான். அதை பார்ப்பதற்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஆனால் ஒரு மனிதர்கள் அல்லது ஒரு பெண் தன்னுடைய கழுத்து கொள்ளப்படுவதற்கு, காது மேல் மாட்டுவதற்கு இப்ப வினோதமான அதை செய்யறாங்கன்னா, இந்த பெசையேல் கர்த்தர் சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருக்கிறதான ஒவ்வொன்றும் வினோதமாக இருக்க வேண்டும். அந்த வினோதமான வேலையை பெசையேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மிக வாசிக்கிறார். வினோதமான வேலைகள் அவர் யோசித்து செய்கிறதற்கு இல்லையா? இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கூட கர்த்தர் வினோதமா தான் படைத்திருக்கிறார் இல்லையா? வேறு ஒருவர் போல வினோதமா அவங்களை போல நம்ம படைக்கல. தேவ சாயலாக தான் நாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய முக சாயல் ஒவ்வொன்று வினோதமா தான் இருக்கும். அதனால்தான் நீங்களாம் பாருங்க, நமக்கும் நம்முடைய கரங்கள 5 விரல்கள் இருக்குது. மற்ற ஆட்கள் 5 விரல் தான். அந்த கை விரல் என்பது வினோதமா இருக்குது. அந்த கை, அதாவது விரல், அதை கொண்டு போய் நாம் பிரஸ் பண்ணும்போது அதனுடைய நாடி குலபத்திய நரம்பு அதை வித்தியாசமா தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். நம்மை போல வேறு ஒருவர் இல்லவே இல்லை. நாம் செய்கிற பிரகாரமாய் வேறு ஒருவர் செய்ய முடியாது. கர்த்தர் உருவாக்கும் போதே ஒரு வினோதமாக தான் கர்த்தர் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் என்னையும் நம்மையும் கர்த்தர் ஒரு வினோதமாய் ஒரு ஆசரிப்பு கூடாது செய்வதற்கே ஒரு வினோதமான வேலை யோசித்து செய்வதற்கு இந்த பெசையேலு கையில கர்த்தர் கொடுத்தார்னா, உங்களை என்னை கர்த்தர் ஒரு வினோதமாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வினோதமான வேலை செய்வது அவன் யோசித்து செய்கிறதற்கு. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் செய்கிற வேலை ஏன் வெற்றியில போய்விட தெரியுமா? நாம் யோசித்து செய்வது கிடையாது. ஏதோ சொல்றாங்க செய்யறோம், அவதான் நாம் யோசித்து செய்யணும். நம்மை உருவாக்கும் போது கூட கர்த்தர் யோசித்து களிமண்ணை எடுத்து உருவாக்கினார். உருவாக்கினார். The creator of God உருவாக்கினார். கர்த்தர் யோசித்து மனிதனுக்கு 2 கரங்கள் வேணும், மனிதனுக்கு 2 கால் வேணும், அந்த ஒரு கரங்கள் 5 விரல்கள் வேணும் சொல்லிதான் கர்த்தர் நம்மையும் யோசித்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை குறித்து தாவீது மிக அழகாய் வார்த்தை வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வசனம் வாசிக்கிறேன். 139 சங்கீதம் அதன் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது மிக அழகாய் தாவீது எழுதி வைத்திருக்கிறதை நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கிற வசனத்தை வாசிக்க நீங்கள் அறிந்து 135
139 சங்கீதம் இதோடைய வசனம் வாசிக்கும் பாருங்களேன். நாம் அறிந்து 15 வசனம் வாசிக்கும் போது 139:15, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பாருங்க, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட நம்மை கத்த விசித்திர வினோதமாய் தான் கத்த வைத்திருக்கிறார். இல்லை, நிறைய பேர் சொல்லுங்க விசித்திரமான ஒரு ஆள் இருக்கிறேன். வெரி குட். நம்மை கத்த விசித்திரமானதா கத்த வைத்திருக்கிறார். தாவீது சொல்லும்போது விசித்திர வினோதமாய் நம்மை கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மை போல் வேறு ஒருவர் இல்லவே இல்லை. நம்மை போல் வேறு ஒருவர் இல்லவே இல்லை. விசித்திர வினோதமாக உங்களை என்னை கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் இதை படிக்கிறது எப்படி யோசித்தேன். ஒரு ஆசரிப்பு கூடாரம் வேலை செய்வதற்கே, விசித்திரமான வேலை செய்வதற்கே இந்த அதாவது பெசையேலை கத்தர் அழைத்தார்னால் உங்களை என்னை கத்தர் உருவாக்கி வைத்த கத்தர் விசித்திர வினோதமாக தான் கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நேரத்தில் நாம் செய்கிற வேலைகள் ஏன் விசித்திர வினோதமாக இல்லாமல் போய்விடுகிறதுனா நாம் யோசித்து செய்வது கிடையாது. ஒவ்வொரு காரியங்களும் நீங்களும் நானும் யோசித்து நீங்கள் செய்து பாருங்களேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். விசித்திர வினோதமாய் தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை செய்வதற்கு கூட இந்த அதாவது பெசையேல் விசித்திர வினோதமாகத்தான் அவன் செய்தான். ஒவ்வொரு வேலையும் விசித்திரமா இருக்குது. ஒவ்வொரு வேலையும் அது பார்ப்பதற்கு அழகா டிஃப்ரெண்டா இருக்குது. நம்மை கர்த்தர் அப்பதான் உருவாக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம விசித்திர வினோதம் பாருங்க. மனிதனுக்கு எதை எங்க வைக்கணும் அதை வச்சார். ஓகேவா? மனிதன் என்னென்ன வைக்கணும் அதை வச்சார். ஆனா இன்றைக்கு மனிதன் தேவையில்லாத ஒவ்வொரு காரியத்தை படிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இது போடுவாங்க, நல்ல வந்து நகைகள் போடுறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு பெண்கள் சொல்ற ஒரு கம்பல், ஒரு எக்ஸாம் சொல்ற கம்பல் போடணும்னாக்கா கத்து ஏற்கனவே காதுக்குள்ள ஒரு வாட்டு வச்சுருக்கோம். ஏன் காதலி கம்பல் போடணும்னு சொல்லி இன்னைக்கு மக்களே அதுக்கு தகுந்த ஒரு வாட்டு போட்டுக்கிறாங்க. விசித்திரமா கட்ட வச்சுட்டாரு அவர் தான். இதுக்கு நாம அதுக்கு வித்தியாசமா விசித்திரம் இதுக்குள்ள ஒரு வாட்டு போட்டு தொங்குட்டுக்கிறாங்க. இதுவே நம்மளே கத்து விசித்திரமா அழகா நேர்த்தியா கத்த படித்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒரு வாட்டு கூட தொங்குனது வேண்டவே வேண்டாம். நீங்க மக்கள் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்மை கத்த விசித்திரமா தான் கத்த வைத்திருக்கிறார். அதன்படியே நீங்களும் நாங்கள் வாழ்ந்தால் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா? பாருங்க, அப்படிதான் கத்த நம்மை வைத்திருக்கிறார். நிறைய மக்கள் தேவையில்லாத இதெல்லாம் இல்லையா, அதை இது அணிந்து கொண்டு போகும்போது பார்ப்பதற்கு அது அழகா இல்லை, அது அலங்கோலமா இருக்கிறது. ஆனால் உங்களை என்னையும் கத்த ஒரு விசித்திரமாய் வினோதமாக கத்த வைத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய காரியம் ஏன் விசித்திர வினோதமும் இல்லாமல் போய்விடுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாம் யோசித்து எந்த ஒரு வேலை செய்வது கிடையாது. அதான் மிக முக்கியம். வாசிக்கும் அறிந்து கொள்ள முடியும். விசித்திர அதாவது வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் என்னென்ன வேலை பாருங்களேன். பொன், வெள்ளி, வெண்கலம் வேலை செய்கிறதற்கு, ரத்தினங்கள் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கு, மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கு, ஒவ்வொன்றா ஆசரிப்பு கூட பார்ப்பதற்கு வேற எங்கே காப்பி அடுத்த மாதிரி இருக்கவே கூடாது. கோல், பொன், வெள்ளி, வெண்கலம், மர வேலை, ரத்தினங்கள் முத்திரை வெட்டாக படிக்கிறதற்கு, அதாவது மரத்தை சித்திர வேலை செய்கிறதற்கு விசித்திரமா அவன் செய்தான். தேவன் அவனுக்கு அப்படியேப்பட்ட ஒரு ஞானத்தை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே ஞானத்தை தான் கத்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்வது ஒரு சின்னத்தில் அது சரியில்லாமல் போய்விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கத்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து நாம் சரியாய் நாம் அதை உபயோகித்து பயன்படுத்துவது கிடையாது.
சில நேரத்தில் நம்ம ஞானத்தை நாம் விட்டு விடுத்து சுயத்தல செய்கிறதுனால எல்லா தோல்வியில முடிந்து போய்விடுகிறது. இல்ல, நமக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நான் யோசித்து ஒவ்வொரு வேலைகள் செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சங்கீத புஸ்தகம் 30ஆம் சங்கீதத்துல 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மிக தெளிவான வார்த்தை அங்க இருக்கிறதை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். 30ஆம் சங்கீதம் அது 29 நீ வாசிக்கும் போது கூட தேவன் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மிக அழகாய் இருப்பதுங்க. வாசிக்கும் 30 21 வாசிக்கும் மிக அழகாய் தேவன் நம்ம வாழ்க்கையில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் என் செவிக்கு நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயமாயிரும் என்று சொல்லி 30ஆம் சங்கீதம் நீங்க 19 வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். நம்மை அதாவது ஒவ்வொரு நேரத்தில் கர்த்தர் அற்புதமாக உங்களை என்னை கர்த்தர் நடத்தி வந்தார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய கிரியைகளை கர்த்தர் உண்டாக்கி வைத்தார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அதாவது நீதிமொழிகள் 30:29 பாருங்க. நீதிமொழிகள் 30:29 வாசிக்கும் போது, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு இல்லையா? அவையாவன மிருகங்களின் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமான சிங்கம், போர்க்குதிரை, வெள்ளாட்டு கடா, ஒரு எதிர்க்க கூடாத ராஜா. பாருங்க, இதெல்லாம் ஒரு வினோதமானது இல்லையா? ஒரு மிருகத்தை கூட வினோதமாக தான் கத்த வைத்திருக்கிறார். அதை நான் சொல்றேன், அதெல்லாம் காட்டிலும் உங்களை என்னையும் ஒரு வினோதமாக தான் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஆனால் நாம தான் அந்த வினோதமான வேலை செய்வதற்கு நாம் பக்குவப்படுத்த தேவனோடு கூட வாழ்ந்து பாருங்க. உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஓகே, அப்ப பாருங்க, நம்மை போல வேறு ஒரு மக்கள் இல்லை. நம்மை டிஃப்ரெண்டா கர்த்தர் வைத்திருக்கிறார். டிஃப்ரெண்டா நம்முடைய சிந்தை யோசிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கிறது. நாம் செய்கிற வேலை டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன் தெரியுமா? தேவன் நம்ம இயல்பாவே அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன்படி வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். வெரி குட். எப்படி வந்துடுங்க. அப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் வினோதமான வேலைகளை யோசித்து செய்தார். 2வது 5 வசனம் வாசிப்பது பாருங்களேன். மற்றும் 31:5 மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானம். சொன்ன வினோதமான வேலைகளை யோசித்து செய்தான். 2வது சகலவித வேலைகளை யூகித்து செய்தான். யார்? இதே மெசியேல் தான். மற்றும் சகலவித வேலை யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவன் தேவ ஆவியினால் நிரப்பினேன். அப்போ எது சகலவித வேலைகள், எது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க சகலவித வேலைகள் செய்வதற்கு அவன் யூகித்து செய்தான். சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுலாம் அதை மைனூட்டா செய்யறாங்க. இப்படிதான் அப்படிதான் செய்யறாங்க. சின்ன சின்ன பொருட்கள், விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்தாலும் அதை யூகித்து மைனூட்டை யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை செஞ்சனால என்ன பிரயோஜனம், செய்யாமல் போயிட்டா என்ன அதுக்கு நஷ்டம்னு சொல்ல யூகித்து யோசித்து செய்யறாங்க. எது ஆசரிப்பு கூடாரம் இல்லையா? அதே நான் சொல்றேன், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை தங்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த அதாவது மெசியேல் இப்படியாப்பட்ட வேலை செய்கிறான். தேவன் தங்க வேண்டிய இடத்துல. ஆனால் புதிய பாட்டுல கத்த தங்கக்கூடிய இடமா நம்ம இதயத்தை கத்தர் மாற்றுகிறார். நம்மை கூட கத்தர் விசித்திர வினோதமா தான் கத்தர் வைத்திருக்கிறார். மீண்டும் சொல்றது நல்லா கவனிங்க. நம்மை ஆண்டவர் அதாவது பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல தேவ மகிமை வந்து தங்கணும். அதற்காக ஒரு மனிதனை எழுப்பினார். விசித்திர வினோதமாய் அவன் ஒவ்வொன்றா தங்கத்தை, அதாவது
அங்க வேலை செய்த வெள்ளி, பொண்ணு, வெங்கலம், ரத்தினங்கள், மரசாமான் எல்லாமே விசித்திரமா எங்கும் இல்லாத ஒரு அதாவது பொருட்கள் இங்க இருக்கணும். எங்க ஆசிரியர் கூடாரத்துக்குள் ஏன் கர்த்தர் தங்குகிற இடம். ஆனால் புதிய பாட்டுல இந்த இருதயத்துல கர்த்தர் தங்குறார் இல்லையா? அதுல ஒண்ணுக்குள்ள வாசிக்கிறோம், நீங்கள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவன் நம் உள்ள தங்குவதற்கு நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம், ஆவி, ஆத்மா எல்லாமே அதாவது விசித்திர வினோதமாகத்தான் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த விசித்திர வினோதமாய் உருவாக்கி வைத்த நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சில நேரத்துல நாம் வீணானத, தேவையில்லாதத எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்குள் வைத்து விடுகிறோம். அதை நீங்களும் நானும் எடுத்து போடணும். அல்லேலூயா. கவலை, கண்ணீர், பாரம், போராட்டம், நெருக்கம், கஷ்டம் எல்லாமே இதுக்குள்ள வந்தாச்சு. இது கர்த்தர் தங்குற இடமல்லவா இது? அது எப்படி இருக்கணும்? யூகித்து தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உள்ள ஒவ்வொன்று பொருள் யூகித்து தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுல மிஞ்சி தேவையில்லாதது கொண்டு வந்து அப்படி வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றி உண்டாகும். பாருங்க, அதே முடிச்சு கர்த்தர் சொல்ல பாருங்களேன், சகல வேலை யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். செகண்ட் புத்தி, மூன்றாவது அறிவு அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன். நம்மை தேவ ஆவியினால் கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால் தான் அவன் யோசிக்கிறான். அதான் வசனத்தியா ஞானம் இல்லையா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது அவருக்குள் ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாக்கோபு 1:5 தேவனிடத்தில் கேட்க கடவுள் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இயேசு சொன்னார் லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ப்பிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். நீதிமொழியில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாரிப்பு கூடாரமா இருக்கிற பழைய ஏற்பாட்டுல இது தேவன் தங்கர் ஆலயமா இருக்கிற இதுக்குள் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். எதற்காக ஞானம் கொடுத்தார்? எதை கொண்டு வந்து இங்க வைக்கணும், எதை வைக்க கூடாது, எவைகள் செய்யணும், எவைகள் செய்யக்கூடாது, எல்லாமே கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நாம சில நேரத்துல ஞானம் இல்லாதபடி சில பாவத்தை, அசுத்தத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் கரங்களில் செய்கிற கிரியில இருதயத்தில் யோசிக்கிறோம், சிந்தனை யோசிக்கிறதா கர்த்தர் சொன்னார். அதாவது வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். தீய நோக்கம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இருக்கு. தீய நோக்கம், தீய சிந்தனை, கர்த்தருக்கு பிரியமில்லா சிந்தனை எல்லாம் ஒரு நாளும் யோசிக்க கூடாது. அது பாவத்துல முடிந்து போய் விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தங்குற இடம் நல்லா கவனிங்க. ஒரு ஆசிரியருக்கு கூடாரம் தேவ மகிமை தங்குவதற்கே யோசித்து செய்வதற்கு ஒரு பெசையேல கத்தை ஏற்படுத்தினாரே. தேவன் தங்குற நம்முடைய சரீரத்துல, ஆவியில, ஆத்மாவில நம்ம எப்படி கத்த மைனூட்டா நம்மை கத்த வைத்திருக்கிற இந்த மூளையை இல்லையா? இந்த மூளை நல்லா பாருங்க, இதுதான் கத்த வைத்தது மூளை. நல்லா இதுல இருந்து எல்லாமே வருது, கரங்கள், கால்கள், நரம்பு எல்லாமே யோசிக்குது. அந்த அளவு மைனூட்டா வச்சிருக்காங்க. இந்த மூளையை தேவையில்லாத கொண்டு போய் வைக்கிறோம். அதெல்லாம் தூக்கி எறிந்தால் தேவன் கட்டாயம் கர்த்தர் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கு நம்ம உள்ளத்துல கர்த்தர் தங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவசியம். தேவையில்லாத தூக்கி வீசி எறினதால் ஞானம் சொன்ன பத்தியா, ஞானம். அடுத்து பாருங்க புத்தி இல்லையா? புத்தி நிறைய பேருக்கு புத்தி வரல. ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரத்துக்கு போயிட்டான்.
ஆனால் அவன் போய் பன்றிக்கு போடுகிற தவிட்டை கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் புத்தி வந்தது, ஐயோ என் தகப்பன் வீட்டில், பரிசுத்த கிறிஸ்து என்கிற சபை என்கிற வீட்டில், என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, வேலைக்கார திருப்தியா சாப்பிடுறாங்க. அப்புறம் புத்தி வந்தது. அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடியது, தேவன் தங்குகிற இடம் விசித்திர வினோதமா பயிர்த்திருக்கிறார். ஞானம் இல்லாம கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டேன், ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம, புத்தி இல்லாம ரொம்ப தொலைவோ போயிட்டேன். இன்னைக்கு எழுந்து வா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எழுந்து புறப்பட்டு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்து. அவன் புத்தி வந்தது, அவன் எழுந்தான். மிகலகார், ஐயோ அவன் எழுந்தான், புறப்பட்டு வந்தான். பைபிள் வாசிங்க, தகப்பனார் காத்து கொண்டிருந்தாங்க. அவன் உணவில்லாம வந்து அவனுக்கு நல்ல ஆகாரத்தை தகப்பனார் கொடுத்தார். பாதரட்சி இல்லாத வந்து அவனுக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சி கொடுத்தார். மோதிரம் இல்லாத வந்து அவனுக்கு தகப்பன் போட்டுக்கொண்ட மோதிரத்தை கழுத்தி கொடுத்தார். மோதிரத்தை காண்பிக்கிறது, அதிகாரத்தை காட்டக்கூடியது. அவனுக்கு வஸ்திரம் இல்லாத வந்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். எதை காட்டுகிறது? வஸ்திரம் எதை காட்டுகிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தகப்பனார் கொடுத்தார். பாதரட்சி இல்லாத வந்து அவனுக்கு எதை கொடுத்தார்? பாதரட்சி கொடுத்தார். எது? ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்படின்னா தெரியுமா, அவன் கத்த தங்குற இந்த இடத்துல தேவையில்லாதது உள்ள வைத்திருந்தான். தேவையில்லாத உள்ள வைத்துட்டு அப்படியே நடந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு புத்தி வந்தது, அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் விசித்திர வினோதமாய் கர்த்தர் உருவாக்கி வைத்து, ஏன் தெரியுமா, இதில் இந்த இருதயத்துல கர்த்தர் தங்குறார். ஆனா இன்னைக்கு இருதயம் திருக்குள்ளது மகா கேடு உள்ளதா இருக்குது. இதை தூக்கி வீட்டி எறிந்து பாருங்க, தேவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் சொல்லி முடிச்ச ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அதாவது தேவ ஆவி நமக்குள்ள இருக்குதா? தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பினார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம் ஆவியில நிறைந்து 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 செபிக்கணும். ஆவியான ஒரு நிறைவு நமக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஞானம், அறிவு, புத்தி நமக்குள்ள செயல்படும். நமக்குள்ள ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? தேவ ஆவி இல்லை, பொல்லாத ஆவி உள்ள இருக்கு. பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி விட்டு நீங்கணும்னா ஒவ்வொரு நாள் தேவ ஆவினால் நிறையணும். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், யோவான் சொல்வார், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன் அப்படின்வார். ஆவிக்குள் ஆனேன். பார்வன் சொல்லுவார், யோசிப்பு பார்த்து, உம்மை போல தேவ ஆவி பெற்று வேறு ஒருவர் இருக்கிறாங்களா? நேபுகத்நேச்சர் ராஜா, தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவளை பார்த்து சொன்னாரு இல்லையா, உண்மை போல தேவ ஆவி பெற்று வேறு ஒருவர் தேசத்திற்கு சொல்லி சுற்றி திருத்த பார்த்தார். தேவ ஆவி நமக்குள் இருந்தால் ஞானம், அறிவு, புத்தி நமக்குள் வரும். நமக்குள் வைத்திருக்கிறார். ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்கு. ஏன் செயல்பட முடியவில்லை? தேவ ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்குது. அதான் நம்ம புத்தியில கெட்டு போயிருக்கு. அதனால இந்த பெசையல் பாருங்க, மிக அழகாய் கர்த்தர் சொல்லுகிறாரே, வசனம் இருக்கு, வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஒவ்வொன்றை சொன்னேன் இல்லை, யாத்திராகமம் 31:1-10 வாசிக்கும் போது அறிந்தேதா, வினோதமான வேலை செய்வது யோசித்து செய்தான், சகலவித வேலை செய்வது யூகித்து செய்தான் இல்லையா? அவனுக்குள் ஞானம், புத்தி, அறிவு இருந்தது. அதை செயல்படுத்த ஒவ்வொரு நாள் தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டான். இன்றைக்கு நமக்குள் வினோதமான வேலைகள், நமக்குள் வினோதமாக நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் ஞானமும் புத்தியும் அறிவும் இல்லாதபடி வித்தியாசமாக நடக்கும். அதெல்லாம் விட்டு ஒன்றே ஒன்று, ஆண்டவரே தேவ ஆவியினாலே நீர் என்னை நிரப்புங்க. தேவ ஆவி வந்தால் உங்களை என்னை கர்த்தர் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தேவ ஆவிதான் இல்லை. ஒவ்வொரு நாள் ஆவில நிறைந்து 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 ஜெபிக்கிறோம். ஆவியின் வைராக்கி நமக்குள் வரணும். தேவனோடு தான் வாழ்வேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்
என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் வந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவராக. இதோட முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அதாவது ஞான இருதயம் உள்ள ஆலோசனை பண்ண மேலும் தான் கோத்திரத்துள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டிமின்றி ஞான இருதயம் உள்ள யாவுடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். பாருங்க, அவனோடு கூட வேறு ஒரு வந்தார். யாரு? அகோலிமா. தான் கோத்திரம், யூதாவின் கோத்திரத்தில் பெசையில், தான் கோத்திரத்தில் அகோலியா. இவர் 2 பேருக்கு கர்த்தர் ஞான இருதயத்தை கற்றுக் கொடுத்தார். தேவ ஆவியா கற்றுக் கொடுத்தார். தேவ ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவளுக்குள் ஞானம், புத்தி, அறிவு செயல்பட்டது. நமக்குள் தேவ ஆவி இல்லை. அதான் தேவையில்லாத பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், நெருக்கம் இதெல்லாம் நீக்கி இல்லையா தேவன் நமக்குள்ள விசுத்த உன்னதமாக உருவாக்கப்பட்ட நமக்குள்ள கர்த்தர் உருவாக்கணும். நமக்குள்ள கர்த்தர் செயல்படுத்தணும். நமக்குள் கர்த்தர் உருவாக்கணும். ஒன்றே ஒன்று, தேவ ஆவி. ஹல்லேலூயா. தேவ ஆவியினால நிறைந்து தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தேவ ஆவி உள்ள ஏற்பட்ட தேவ ஆவி, அதாவது சிம்சோனுக்குள்ள ஆவியான மேலே இருந்தான்னு இருக்கு. பலர்பட்ட ஒரு மனிதன் மேல் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டில் தேவ ஆவி நமக்கு உள்ள அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போஸ்தலர் 1:8 பலன் அடைந்து இல்லையா தேவ ஆவி நமக்கு தேவ ஆவி வேணாங்க. அப்போதான் என் ஞானம் செயல்படும், யோசிக்கும், என் புத்தி எனக்கு எட்டும், எனக்கு அறிவு வரும். தேவ ஆவி இல்லைன்னாக்கா நம்ம மரம் அந்த மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஒன்றுமே செய்தாலும் எதுவுமே பிரயோஜனம் இருக்காது. தேவ ஆவி பெற்று ஆவில் நிறைந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க. அது பர்ஃபெக்டாக வாய்க்கும் இல்லையா? அது வாய்க்கும். தேவ ஆவி இல்லைன்னு செயல்பட்டா அது எதுவுமே வாய்க்காது. தேவ ஆவினால் நிறைந்து நாம் ஜெபிப்போம். பெசையேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் புத்தியும் அறிவினை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு ஒரே காரியம் தேவாவி. தேவாவி எனக்கு வேண்டும் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை உயர்த்துவராக. ஆமென். கண்களை மூடலாமா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, வல்லமையுள்ள கிருபைக்குள் தெய்வீக சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 11 வாசிக்கும் போது கூட குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார் இருக்குது? அவ கூட வேலை செய்கிறான். 31 அதிகாரம் 13 வாசிக்கும் போது ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகள்லாம் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். 15 வாசி இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறார். அப்படின்னா தெரியுமா, இந்த குணசாலினி ஸ்திரீக்குள் தேவ ஆவி இருக்கிறது. தேவ ஆவி இருப்பதனால ஒரு வயலை விசாரிக்கிறார், அதை வாங்குகிறார். குணமில்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடிக்கிறார். பாருங்க, பெண்கள் அல்ல, பெசையேலுக்கு தேவ ஆவி, ஆண்கள் தேவ ஆவியானவர். பெசையேலுக்கு தேவ ஆவி, பெண்கள் குணசாலினி ஸ்திரீ. வாசிப்போம். நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஞானம் அறிவு புத்தி நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவி எனக்கு தேவைப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஓ நன்றி தகப்பனே, நாளும் துதிக்கிறோம் ஐயா. உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சாதாரண ஒரு ஆண்டவரே பெசையேலை கத்த மர வேலைகளை செய்ய ஆண்டவரே தகப்பன் பொன் வெள்ளி வெண்கலம் இவையெல்லாம் செய்வதற்கு தேவ ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியான நிரப்பினீங்களே. நாங்கள் எங்கள் வீட்டு வேலைகளை செய்ய ஆண்டவரே சின்ன சின்ன ஒர்க்குகளை பண்ண ஞானமாய் ஒவ்வொரு காரியங்களும் செய்ய தேவ ஆவி எனக்கு தேவை என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி
பரலோக பிதாவே, வல்லமையுள்ள கிருபைக்குள் தெய்வீக சமூகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவ ஆவியினால, ஞானத்தினால, புத்தியினால, அறிவினால ஒவ்வொருத்தர் நிரப்புவராக. ஆண்டவரே, ஒரு சாதாரண ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆண்டவரை யூகித்து செய்ய, யோசித்து செய்ய ஆண்டவரே பெசேலுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்களே, அகோரியாவுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்களே, அதே போல நீர் வந்து தங்கக்கூடிய எந்த ஆலயத்தை நாளுக்கு நாள் கட்ட தேவ ஆவி எங்களுக்கு தேவை அப்பா. தேவ ஆவி எங்களுக்கு தேவை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமான காரியம் செய்து உம்மோடு கூட வாழ ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதாக. ஒரு புதிய ஆவினால கர்த்தர் நிரப்பும் ஐயா, என்ன நிரப்பும். திருச்சபை நடத்த ஒரு புதிய கிருபை ஞானத்தை தாங்க, தேவ ஆவி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை நடத்த பெண்களுக்கு தேவ ஞானத்தை கத்த தாங்க. தேவ ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் கிரியை கத்த தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் பெண்கள் ஞானம் இல்லாதபடி தன் குடும்பத்தை இடித்து விடுகிறாங்க ஆண்டவரே. ஆண்கள் கூட இடித்து விடுகிறாங்க. தேவ ஆவி இல்லை, தேவ ஆவி இல்லாம பொல்லாத ஆவி வீட்டுக்குள், கணவனுக்குள், மனைவிக்குள் வருவதனால அந்த குடும்பம் சிதைந்து போய் விடுகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஒவ்வொரு வீட்டுக்குள், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்குள், குடும்ப கணவனுக்குள் தேவ ஆவி வரட்டும். தேவ ஆவி வந்தால் ஞானமும் அறிவு புத்தியும் சரியா செயல்படும் ஆண்டவரே. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். வேலை செய்வதற்கு தேவ ஞானம் வேண்டும், தேவ அறிவு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாண்டவரே. வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை ஆஸ்வதியை பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வீக கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளாத கொள்ளனை ஒரு நாளும் எங்களை அணுகக்கூடாது. வல்லமையுள்ள கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசமாக எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சமாதானமும் இந்த கொடுக்கிற ஆராதனை கலந்து கொண்டு ஆன்லைன் மூலியமாய் பார்த்து ஒவ்வொரு பிள்ளோடு கூட என்றும் என்றும் கர்த்தர் வரும்போதிலும் சகல நாளும் கர்த்தருடைய கிருபை காணப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பராக. ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள், ஆவில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆவில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது ஞானமும் புத்தியும் அறிவும் வரும். அப்பொழுது நாம் செய்கிற வேலை யூகித்து யோசித்து செய்தால் தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென்.